ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து நடக்குது. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பெயர்ச்சி பலன்கள். பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்ரமாவாங்க, சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். அதனால தான் நம்ம இந்த அடுத்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு, அதே போல் ராகு கேதுக்கள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த 12 வீடியோவிலும் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அடுத்த 60 நாட்கள். ஏன்னா இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு முதன்மையான ராசியாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது வந்து வெவ்வேறு காரணங்கள் இருக்குது வச்சுக்கலாம். சில பேருக்கு ராகு தசை நடக்குது, சில பேருக்கு செவ்வாய் தசை நடக்குது, சில பேருக்கு சந்திர தசை நடந்துமே சில பிரச்சனைகள்லாம் சந்தித்து தான் இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சாரத்தில் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை வேகமாகவும் அதே போல் செம்மையாகவும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். அவங்களால முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்காது. வேகமாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். அந்த வேகமாக நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு புயல் மாதிரி ஒரு பிரச்சனையை வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த மேஷராசி என்பர்கள் இருக்கீங்க. ஏன்னா அந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்குது. ஏன்னா அதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இருக்கும். காரணம் என்னென்னா மற்றவங்களோட வேகமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுன்றது அவங்களால மட்டும்தான் முடியும். அப்போ தொழிலில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய காலகட்டங்களில் திடீர்னு இந்த 7.5 சனி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனை வந்துருச்சு, பண வரவுகள்லாம் கம்மியாயிடுச்சு, நான் எவ்வளோ போராடுறேன், எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் தொழிலில் என்னால் முன்னேற முடியல, நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மேஷராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த 60 நாட்கள் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அதிச்சாரம் பெற்றிருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதனால பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல இருந்து பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த 60 நாட்கள் இருக்க போது. தொழில் பண்ணுறவங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, ஏற்கனவே இருக்கிறத பண்ணுங்கள். நஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான வேலையை அடுத்த 60 நாட்கள் கண்டிப்பாக செய்யலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் புதுசாக நான் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் சார், தயவுசெய்து பண்ணாதீங்க. அதுவும் பெருசாக பணம் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் அமையுது அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அர்த்தம். அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா வேலையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கார், அதே போல் 12ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆறாரு, அதே போல் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 5ஆம் இடத்துல கேது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு 60 நாட்களில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. வேலை மாற்றம் உறுதியாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்காது, எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த வேலை மாற்றம்னு ஒரு வார்த்தை சொல்லணும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல,
அதுக்காக திருப்பி நான் போய் வேற மாறுறேன்னு நினைக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7 சனி தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் சில சேஞ்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக வேலை மாற்றத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணுறது நல்லது. இல்லை சார் வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. அது காலம் ஒரு 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி ஆகிடுவார் பர்மனெண்ட்டாக. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைப்பதற்கு, வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செஞ்சு கொள்வது சிறப்பு. அதே போல் வேலையில் நெருக்கடி இருக்குமா சார்னா அது குறைவதற்கான வாய்ப்பு இந்த அடுத்த 60 நாட்கள் இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு. கொஞ்சம் சில ஏமாற்றங்கள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணணும். வெளிநாட்டு இருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து வேலை திடீர்னு போயிடுச்சு, எனக்கு கம்பெனி விட்டு நிப்பாட்டிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதை செஞ்சுக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சேஞ்சஸை கொடுக்கும். ஒரு இடமாற்றம் இருக்குது. அந்த இடமாற்றம் சொல்லும்போது என்ன, ஏற்கனவே ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைக்கு, ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு இருக்காரு. அதனால் வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வீடு, வண்டி, வாகனத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி, நிறைய பேர் லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்க. அந்த லோன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய நிலை எதுனா, ஒன்று பிஸ்னஸ் டவுனாக இருக்கும், இல்லை வேலை இல்லாமல் இருக்கும். அந்த நிலை மாறி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த லோன்லாம் ரெகுலரைஸ் பண்ணுவீங்க, பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இடம் விற்கக்கூடியவர்கள், வீடு விற்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். கொஞ்சம் புஷ் பண்ணி விற்றுருங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா அதை தாண்டிங்க அப்படின்னா அவர் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி இன்னும் தீவிரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி இன்னும் தீவிரமாக இருக்கும், விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு என்ன ரேட் வருதோ, பழைய ரேட்டை விட இப்போ நல்ல ரேட்டு தான் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துல வராரு, அவர் சில மாற்றங்களை கொடுப்பாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி தேவையில்லாத பிரச்சனைகளை சில நேரங்கள் சந்திக்க வேண்டியது வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுடைய திருமணம் சார்ந்த பிரச்சனை கையாண்டிங்கன்னா சிறப்பு. இல்லைனா பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் மறுதிருமணம் செய்து கொள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. மறுதிருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் குழந்தை இல்லாதவர்கள், நிறைய மேஷராசி என்பவர்கள் அஸ்வினி பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை மருத்துவம் மூலமாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயற்கையாக வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டத்தில். அது மருத்துவம் செஞ்சு தான் நீங்கள் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துங்க, அது உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் 60 நாளுக்குள்ளே ஏதாவது புஷ் பண்ணி முடிக்க முடியுமா, அது எந்த விஷயம், இடம் பிரச்சனையா வேறு எந்த விஷயமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் சரி, அதை புஷ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து தான் அது முடியும். அதனால் அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ இந்த அடுத்த 60 நாட்கள் இருக்குது, அதை பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையெல்லாம் போய் நான் செஞ்சிருவேன், நான் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சிருவேன்னு சொல்லி ரொம்ப போய் தலையிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த அடுத்த 60 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, சில தீய விஷயங்களும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்ல மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசாபுத்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தசாபுத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசாபுத்தியாக இந்த ராகு தசை, சனி தசை, கேது தசை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை. அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே போல் குரு, அது மட்டும் இல்லாமல் புதன், இந்த திசையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம், அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம்.
வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில், என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், இந்த பிரசன்னங்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னா வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது, எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தெய்வ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் முதற்கொண்டு சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.